கிறிஸ்துவுக்குள் பிரியமான குர்லா மெதடிஸ்ட் தமிழ் திருச்சபை அங்கத்தினர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 2ஆம் ஞாயிறு ஆராதனை. ஆண்டவரை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சிகரமான ஆராதனை வேளையிலே மகிழ்ச்சியோடுமே ஆராதிக்க ஆண்டவர் எங்களுக்கு தந்த வாய்ப்பிற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த மாதத்தின் இறுதி வாரத்திலே உம்மை ஆராதிக்க ஆண்டவரே நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் நீர் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய ஆளுகை எங்களோடு இருக்க வேண்டுமாறு உம்மை நோக்கி கஞ்சுகின்றோம். இந்த ஆராதனையை தலைமையேற்று நடத்தி தாரும். இந்த ஆராதனையில் கலந்து கொள்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த ஆராதனை ஆசீர்வாதமான ஆராதனையாக அமைய ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 45வது பாடல், மகிழ்ச்சி ஓய்வு நாளே பூரிப்பு ஜோதியாம், கவலை துக்கம் போக்கும் மா பாக்கிய நல் நாளாம் என்ற பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம். மகிழ்ச்சி ஓய்வு நாளே பூரிப்பு ஜோதியாம், கவலை துக்கம் போக்கும் மா பாக்கிய நல் நாளாம், மாந்தர் கூடாமே நாளில் சேர்ந்து ஆராதிப்போம். மாதுயர் துயர் துயர் திரேகற் பணிவோம், முதலாம் சிருஷ்டி ஜோதி இந்நாளில் தோன்றிற்றே, தம் சோவை வென்று மீட்பர் இந்நாளில் எழுந்தாரே, தமவிவற்றை வேண்டு இந்நாளில் எழுந்தாரே, ஆமாட்சியாம் இந்நாளில் மூவொளி வந்ததே, இப்பொழுவனாந்தரத்தில் நின் திவ்ய ஊற்றியாம், முன்னின்று மோட்சம் நோக்கும் பேஸ்காசிகரமாம், ஆயம்மை மூசி போற்றும் நல்லன்போம் நாளிது, மண்ணின்று விண்ணில் ஏற்றும் புத்துயிர் நாளிது, புத்தருள் பெற்று ஓய்வு நாளிலே மெய்புத்து மோட்சலோகம் மாபாக்கிய ஓய்வுக்கே, பிதாசுதன் சுத்தாவே எம் ஸ்தோத்திரம் பெறுவே, சபையினாவால் ஏதம் திரேகரேற்பே. முறைமுறையாக மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம்
சங்கீதம் 120. Responsive reading is taken from Psalm 120. சங்கீதம் 120. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தாவே, பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும். கபட நாவே, உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும்? பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூறை செடிகளை எரிக்கும் தளருமே கிடைக்கும். ஐயோ, நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்ததும் போதும். சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்ததும் போதும். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனப்படுகிறார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். Let us all confess our faith through Apostolic Creed. அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வதன் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் உறுதி செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். ஆண்டவர் கற்றுத்தந்த இறைவேண்டலை யாவரும் சேர்ந்து சொல்வோம். லார்ட்ஸ் பிரேயர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன். ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்று மூல காரணருமாகிய எங்கள் அன்பின் ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வரும் 2வது ஞாயிறு ஆராதனையில் அர்ப்பணிப்போடு கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் எங்களில் தந்த வாய்ப்பிற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த மாதத்தின் இறுதி ஞாயிறு இந்த ஆராதனையில் நாங்கள் கலந்து கொள்வது எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்கள் மூலமாக பிறருக்கும் ஆசீர்வாதமான ஒன்றாக அமைய ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் பாராட்டிய கிருபைகளுக்காக, ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த மேலான காரியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றியை பலியை ஏறெடுக்கிறோம். எங்களுடைய உதடுகளின் பலியாகிய தோத்திர பலியை எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஏறெடுக்கின்றோம். ஆண்டவரே, துதிகளுக்குள் வாசமாக இருக்கின்ற ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கின்ற துதி தோத்திர பலிகளை நீர் இரக்கமாக ஏற்றருள வேண்டுமாறு நோக்கி கெஞ்சுகின்றோம். கடந்த நாட்களில் கடந்து வந்த பாதைகளில் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட தவறுகள், குற்றங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகள், ஆண்டவரே, உம்மை துக்கப்படுத்திய நாட்கள், உம்மை விட்டு வழி விலகி தூரமாக சென்ற நாட்கள் எல்லாவற்றையும் நினைத்து வருத்தப்படுகின்றோம்.
வேதனைப்படுகின்றோம், துக்கப்படுகின்றோம். ஆண்டவரே, எங்களை மன்னியும். எங்கள் குற்றங்களுக்கு ஏற்ற விதத்திலே நீர் எங்களை தண்டித்து விடாமல் உம்முடைய தயவினாலே, உம்முடைய காருண்யத்தினாலே, உம்முடைய இரக்கங்களினாலே எங்களை தாங்கியறல வேண்டுமாறு உம்முடைய தூய்மையான இரத்தத்தை ஈசோப்பினாலே எங்கள் மீது தெளித்து எங்களை பரிசுத்தப்படுத்தும், தூய்மைப்படுத்தும். நாங்கள் அறிக்கை செய்த தவறுகள், குற்றங்கள், பாவங்கள் இனி எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை மேற்கொள்ளாதபடி உம்முடைய தூய்மையான இரத்த கோட்டைகளை எங்களை மறைத்து காத்துக்கொள்ளும். எங்களை பலப்படுத்தும். எங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தும். எங்களுடைய திருச்சபையின் அங்கங்கள் அனைவரையும் உம்முடைய கரத்தில், உம்முடைய ஆளுகைக்குள் அவர் மீது உம்முடைய சிலுவை அடையாளத்தை வரைந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்தும். ஒவ்வொரு குடும்பத்தையும் தூய்மைப்படுத்தும். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் சந்தியும். ஒவ்வொரு குடும்பமும் வரும் நாட்களில் ஒவ்வொரு ஸ்தாபனங்களாக உருவாக்கப்பட ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காகவே நோக்கி பார்க்கின்றோம். பரிகாரத்தை கட்டளையிடும். இந்த கொரோனா வைரஸினாலே தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்காகவே நோக்கி பார்க்கின்றோம். ஆறுதலையும் தேர்தலையும் கட்டளையிடும். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸினாலே பயந்து கொண்டிருக்கின்ற, கலங்கி கொண்டிருக்கின்ற மக்களுக்காகவே நோக்கி பார்க்கின்றோம். உயிர் தெழுந்த ஆண்டவர், ஜீவனுள்ள ஆண்டவர், செயல்படுகின்ற ஆண்டவர், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கையை கட்டளையிட்டறல வேண்டுமாறு, தைரியத்தை கட்டளையிட்டறல வேண்டுமாறு ஆண்டவரை நோக்கி பார்க்கின்றோம். என்னுடைய திருச்சபையின் வாலிப பிள்ளைகளுக்காகவே நோக்கி பார்க்கிறோம். வாலிப பருவத்திலே சிருஷ்டிகராகி உம்மை நினைக்க, சிருஷ்டிகராகி உம்முடைய பாதப்படியிலே தங்களுடைய வாலிபத்தை அர்ப்பணிக்க, அதன் மூலமாக நீர் வைத்திருக்கிற பரம ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். வாலிப பிள்ளைகள், ஆண்டவரே, உயர் கல்விக்காக காத்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் உயர் கல்வியில் இடம் கிடைக்க அனுகிரகம் செய்யும். வேலை வாய்ப்பிற்காக காத்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு காலகாலத்திலே நிரந்தரமான வேலை வாய்ப்புகளை கட்டளையிடும். திருமண வாழ்க்கைக்காக காத்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு காலகாலத்திலே திருமண வாழ்க்கை அமைத்துக் கொடும். திருமண வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்து கற்பத்தின் கனிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு காலகாலத்திலே கற்பத்தின் கனியின் மூலமாக ஆசீர்வாதங்களை கட்டளையிடும். தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும். கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை துடையும். கசப்பான அனுபவங்களோடு உழந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுடைய கசப்பான அனுபவங்களை இனிமையின் அனுபவங்களாக மாற்றிக்கொடும். ஆண்டவரே, என்னுடைய திருச்சபையின் மூலமாக தாங்கப்படுகின்ற மிஷனரிகளுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக ஆண்டவரே உற்சாகமான ஆவியோர் மீது பொழிந்து அவருடைய தேவைகளை சந்தித்து அவர்கள் மூலமாக அநேக ஆயிரங்களை உடைய ராஜ்யத்திற்கு கொள்ளை பொருளாக கொள்ளும். உடைய திருச்சபையின் மூலமாக தாங்கப்படுகின்ற ஆதரவற்ற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே அவருடைய எதிர்காலத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொடும். இந்திய தேசத்தில் நடைபெறுகின்ற ஊழியங்களை ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்திய தேசத்தில் உம்முடைய பணியை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஸ்தாபனத்தையும் ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். உம்முடைய வார்த்தையை சுமந்து சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு தனிநபர் ஊழியர்கள் மீதும் உற்சாகமான ஆவியை பொழிந்தருளும். இந்திய தேசம் சந்திக்கப்பட, இந்திய தேசம் கிறிஸ்தவ தேசமாக மாற, இந்திய தேசத்தில் உடைய சிலுவை கொடி பறக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் செயல்படும். ஆண்டவரே, இந்த விதமாக எங்கெங்கெல்லாம் ஆராதனை நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும், உம்முடைய ஆளுகை இருக்கட்டும். ஆராதனையிலே கலந்து கொள்கின்றவர்கள் மெய்யாகவே இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில் மன மகிழ்ச்சி நாளாக அமைந்தது என்று சாட்சி பகர ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். இந்த நாளில் உம்முடைய வார்த்தையை எங்கள் மத்தியில் பயின்றளிக்கத்தக்கதாக நீர் முன்குறித்திருந்த உம்முடைய தாசனுக்காக நோக்கி பார்க்கின்றோம். கிரியா யூத் மிஷன் ஸ்தாபனத்தை துவக்கி ஆண்டவரே இந்திய தேசத்தில் உம்முடைய பணியை வல்லமையாக செய்து கொண்டிருக்கின்ற அருமையான சகோதரர் ரெவரண்ட் ஜேம்ஸ் துரை பாண்டியன் அவர்களை உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்கள் மூலமாக என்னோடு எங்களோடு நீர் பேசும், இடைபடும்.
மெய்யாகவே உம்முடைய மெல்லிய தொனியை நாங்கள் கேட்டவர்களாக, பரம மன்னாவை உட்கொண்டவர்களாக, என்னுடைய வாழ்க்கை உம்முடைய பாதப்படியிலே அர்ப்பணித்தவர்களாக, சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு உலகத்துக்குள்ளே கடந்து செல்லத்தக்கதாக ஆண்டவரே நீர் அவர்களை வல்லமையின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்தி அருள வேண்டுமாறு உம்மை நோக்கி கெஞ்சுகின்றோம். மீண்டும் எங்களை இந்த ஆராதனையை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். அறிவிப்புகள். 1ஆம் தேதி வழக்கம் போல அதிகாலை அருணோதய திருவிருந்து ஆராதனை காலை 5:30 மணிக்கு நடைபெறும். திருச்சபையின் அங்கங்கள் அனைவரும் ஆயத்தத்தோடு ஜெபத்தோடு இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த ஆராதனையிலே நம்மத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை பயின்றளிக்கத்தக்கதாக ரெவரன் ஜெசு கருணாகரன் அவர்கள் வாக்கு கொடுத்திருக்கின்றார்கள். நாம் யாவரும் ஜெபத்தோடு அந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். WSCS பெண்கள் பிரேயர் ஒவ்வொரு நாளும் 3 மணியிலிருந்து 4 மணி வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருச்சபையின் பெண்கள் அனைவரும் அந்த ஜெப ஐக்கியத்திலே வீடுகளில் இருந்து கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். MOF வாலிபர்கள் ஜெபம் ஒவ்வொரு நாளும் மாலை 2 மணியிலிருந்து 2:30 மணி வரை வீடுகளில் நடைபெறுகிறது. வாலிபர்கள் அனைவரும் அந்த ஜெப ஐக்கியத்திலே வீடுகளில் இருந்து கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கடந்த நாட்களிலே பொய்சர் CNI திருச்சபையில் வைத்து வாலிபர்களுக்காக நடைபெற்ற குயிஸ் காம்படிஷனிலே நம்முடைய திருச்சபையின் வாலிபர்கள் கலந்து கொண்டு முதற் பரிசை பெற்று வந்திருக்கின்றார்கள். அதிலே கலந்து கொண்ட சகோதரர் ராகேஷுக்கும் சகோதரி பீனாவிற்கும் திருச்சபையின் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய வாலிப பிள்ளைகள் இந்த நாட்களில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன். கண் பார்வையற்றவர்கள் மத்தியிலே நடைபெறுகின்ற ஊழியங்களை BBC ஸ்தாபனத்தை அவர்கள் ஆதரிக்கின்றார்கள். அந்த கண் பார்வையற்றவர்களுக்காக அவர்கள் இந்த நாட்களில் அவருடைய தேவைகளை சந்திக்கத்தக்கதாக தங்களுக்குள் நன்கொடைகளை சேகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஜெபத்தோடு வாலிப பிள்ளைகள் அந்த உன்னத பணியிலே உங்களை இணைத்துக் கொள்ளும்படியாக உற்சாகமான நன்கொடைகளை கொடுத்து கண் பார்வையற்றவர்கள் மத்தியில் நடைபெறுகின்ற ஊழியங்களை இந்த நாட்களில் சிறப்பாக ஆதரிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் வாலிப பிள்ளைகள் சிறப்பாக ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். தேவையோடு இருக்கிறவர்களுக்கு உற்சாகமாக அவர்கள் ஜெபத்தோடு தாங்குகின்றார்கள். அவர்களை நான் வாழ்த்துவதிலே கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நாளிலே நாம் தியானத்திற்காக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. Bible reading passage is taken from Revelation chapter 1 verses 9 to 20. 9ஆம் வசனம் முதல், உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, செமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதைக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும்
அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெரு வெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம் என்பதே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த தினங்களை நினைவு கூற இருக்கிற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். 25ஆம் தேதி மிஸ்ஸஸ் குளோரி தர்மராஜ், 28ஆம் தேதி மிஸ்டர் டி தர்மராஜ், 29ஆம் தேதி மிஸ்டர் எம்.ஆர். ஆபிரகாம், 30ஆம் தேதி மாஸ்டர் பிரேம் முத்துராஜ், 1ஆம் தேதி மிஸ் ஜோனிட்டா சேகர், 2ஆம் தேதி மிஸ்டர் சி.ஜே. ரத்னம். இம்மட்டும் கரம் பிடித்து வழிநடத்திய ஆண்டவர் புதிய ஆண்டிலும் புதிய நன்மைகளினால் கிருபைகளினால் இவர்களை ஆசீர்வதிப்பாராக. புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்க ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளுக்காக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் காலத்தை நீட்டி கொடுப்பதற்காக நன்றி. புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்க ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய ஆயத்தங்களை ஆசீர்வதித்துக் கொடும். புதிய ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டாக, தேவைகள் சந்திக்கப்படுகின்ற ஆண்டாக, தடைகள் அப்புறப்படுத்தப்படுகின்ற ஆண்டாக, மகிழ்ந்து களிகூறுகின்ற அனுபவங்கள் பலவற்றை பெற்று அனுபவிக்கின்ற ஆண்டாக புதிய ஆண்டை அவர்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடும். இதே போல அநேக பிறந்த தினங்களை, திருமண நாளை இந்த உலக வாழ்க்கையிலே உடைய பிள்ளைகள் காண கண்டு உமக்கு தோத்திர பலிகளை ஏறெடுக்க அருள் தாரும். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் நம் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையை பயனளிக்கத்தக்கதாக கிரியா யூத் மிஷன் என்ற ஸ்தாபனத்தை துவக்கி இந்திய தேசத்தில் வல்லமையின் பாத்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ரெவரண்ட் ஜேம்ஸ் துரைப்பாண்டியன் அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கின்றார்கள். இந்த கிரியா யூத் மிஷன் ஸ்தாபனத்தை பற்றி சொல்ல வேண்டுமானால், அவர்கள் வாலிபர்கள் மத்தியில் குறிப்பாக போதை வஸ்துகளுக்கு அடிமைகளாக இருக்கின்ற அந்த வாலிபர்களை கண்டுபிடித்து அவர்கள் மத்தியில் போய் ஆண்டவரை பற்றி சொல்லி, தேவைப்பட்டால் அவர்களுக்கு தகுந்த ஆலோசனைகளை கொடுத்து மருத்துவ உதவி செய்து அவர்களை ஆண்டுடைய பிள்ளைகளாக ஆண்டுடைய மந்தையிலே சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த உன்னத பணியை செய்கின்ற அருமையான சகோதரர் ஜேம்ஸ் துரைப்பாண்டியன் அவர்களை திருச்சபையின் சார்பில், உங்கள் சார்பில், என்னுடைய சார்பில்
வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். ஆண்டவர் அவர்களை வல்லமையின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவாராக. ஜெபத்தோடு ஆண்டவருடைய சன்னிதானத்திலே காத்திருப்போம். ஆண்டவர் சகோதரர் மூலமாக நாம் ஒவ்வொருவரோடும் இடைபடுவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மட்டுமே மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலேயும் உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தந்த அருமையான நம்முடைய போதகர் ஐயா வில்சன் ஐயாவுக்கும் என்னுடைய நன்றியை நான் கூறிக்கொள்கிறேன். செய்திக்கு ஆதாரமாக வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 17வது 18வது வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 17வது 18வது வசனம். நான் அவரை கண்டபொழுது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். கண்களை மூடி நாம் ஒரு ஜெபம் செய்வோம். கல்வாரி பாதை தோல்வியில்லை, கர்த்தாவே முன்னோடி நீரே, பின் நடந்தே உம்மை தொடர்ந்தே உன்னத வீட்டை அடைவே. இன்ப கீதம் துன்ப நிறம் ஈந்தீரே என் இயேசுவே. கொல்கதா பாதை சிலுவை சுமந்தே கர்த்தாவே உம் அண்டை வந்தே. கர்த்தாவே உம் அண்டை வந்தே. ஆண்டவரே, எங்களுடைய பயங்கரமான சூழ்நிலையில் மத்தியிலே உம்முடைய சமூகத்தில் உடைய பாதத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். என்னோடு எங்களோடு கூட நீர் பேசுகிறீர். உடைய மெல்லிய சத்தத்தை ஆசையாய் கேட்பதற்காக கூடி வந்திருக்கிறோம். எங்களுடைய இதய பலகையை நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம். அதிலே நீர் ஆசையாய் எழுதித்தாரும் சுவாமி. இயேசு மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அது ஒரு கம்யூனிஸ்ட் தேசத்தின் சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலையினுடைய ஒரு அறையிலே ஒரு நாத்திகன், கடவுளே இல்லை என்று சொல்லுகிற ஒரு நாத்திகன், அவன் ஏதோ ஒரு தவறு, ஒரு குற்றம் செய்ததற்காக அதில் அடைக்கப்பட்டிருக்கிறான். அதே அறையிலே இயேசு கிறிஸ்துவை அறிவித்ததற்காக, இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிக்கிறவர் என்கிற நற்செய்தியை, சுவிசேஷத்தை அறிவித்ததற்காக தண்டனை பெற்று அதே அறையிலே ஒரு போதகரும் அடைக்கப்பட்டிருந்தார். இப்படி 2 பேரும் அந்த அறையில இருக்கிறாங்க. இந்த போதகர் ஊழியம் ரொம்ப வைராக்கியமாய் செய்து வந்த ஒரு ஊழியர். இந்த சூழ்நிலையில இந்த சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருக்கிறாரு. அவருக்கு ஒரு ஆசை, நம்ம கூட இருக்கிற இந்த நாத்திகனுக்கு, கடவுளே இல்லை என்று சொல்லுகிற அந்த மனிதனுக்கு எப்படி ஆகிலும் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருந்துச்சான். அதனால அவர் என்ன பண்ணாரா, அங்க இருந்த அவர்கிட்ட இருந்த ஒரு துண்டு பிரதி, சுவிசேஷ துண்டு பிரதி சொல்லுவோம் இல்லையா, அந்த துண்டு பிரதி ஒன்றை எடுத்து அதுல எழுதி இருக்கிறதை சத்தமாக வாசிப்போம் அப்படின்னு சொல்லி அவரு திட்டமிட்டாராம். அதனால அந்த துண்டு பிரதியினுடைய ஆரம்பத்திலிருந்து வாசிக்க ஆரம்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து பரலோக தெய்வம், பரலோகத்தை விட்டு இறங்கி இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்தார். சிறு குழந்தையாய் இந்த உலகத்திலே அவதரித்து, அதுக்கப்புறம் அவருடைய ஊழிய காலங்கள், அவர் வளர்ந்து ஊழியத்திற்கு வருகிறார். ஊழியத்திலே அவர் செய்த அற்புதங்கள், மரித்து போன லாசருவை 4ஆம் நாளிலே உயிரோடு எழும்ப செய்தார். பிறவிலேயே குருடனாயிருந்த அந்த குருடனை சுகமாக்கினார். இன்னும் குஷ்டரோகிகளை சுகமாக்கினார். காற்றையும் கடலையும் அதட்டினார். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தார். இப்படியெல்லாம் நிறைய அற்புதங்களை எல்லாம் செய்த ஆண்டவர் ஒரு நாள் பாவிகள் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுகிறார். அவர்கள் இந்த அன்பான இயேசு கிறிஸ்துவை, அற்புதங்கள் அதிசயங்கள் செய்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறான் அந்த கம்யூனிஸ்ட், அந்த நாத்திகன். அவனும் அங்க படுத்து கிடக்குறான். அவன் நேரடியா இவர்கிட்ட கேட்கிற மாதிரி இல்லாம எதையோ ஒரு காரியத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறது போல இவர் சொல்றதெல்லாம் கவனமா கேட்டுக்கிட்டு இருக்கிறான். கேட்க கேட்க அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இவ்வளவு அழகான ஒரு கடவுள்,
இவரை தெரியாம போயிட்டேன் அப்படிலாம் சொல்லி அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்கள். அவரை சிலுவையில் அறைந்து அவர் மரித்து கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டார் அப்படின்ற செய்தி சொன்னதுக்கு அப்புறம் அவனுடைய மனசு ரொம்ப துக்கமா போச்சு. இவ்வளவு ஒரு அழகான கடவுளை, இவ்வளவு நல்ல காரியங்கள் எல்லாம் செய்த தெய்வத்தை, பரலோகத்தையே விட்டு இறங்கி வந்தாருன்னு சொல்றாங்களே, அவரை இப்படி சிலுவையில் அறைந்து அடக்கம் பண்ணி விட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவர் சோகமா இருக்கும்போது அடுத்த பகுதியை வாசிக்கிறாரு. அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார் அப்படின்னு சொல்லி. அந்த பகுதியை வாசித்த போது இவர் எழும்பி வந்தார். அந்த நாத்திகன் எழும்பி வந்து அந்த போதகத்தை கேட்டாராம், ஐயா நீங்க சொல்றது உண்மையாயா? ஆமாயா உண்மை, இது சரித்திரத்தில் நடந்த ஒரு உண்மை. அப்படின்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது உண்மையான்னு கேட்டாரு. ஆமா, அவர் உயிரோடு எழும்பினது உண்மை அப்படின்னு சொன்ன உடனே, இது உண்மையான செய்தியா இருந்தா அவர் உயிரோடு எழும்பினார் என்று சொல்லும் போது நீங்க எவ்வளவு கம்பீரமா சொல்லி இருக்கணும், ஆனா நீங்க சொல்லும் போது ரொம்ப சோகமா சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி அவன் சொன்னானா. அருமையானவர்களே, இன்னைக்கு எந்த ஒரு கிறிஸ்தவரையும் கூப்பிட்டு கேட்டா பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? ஆமா, இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார், எனக்காக மரித்தார், எனக்காக அடிக்கப்பட்டார், பயங்கரமாக அவர் எனக்காக எல்லா பாடுகளையும் பட்டார், இப்படி எல்லாம் சொல்லி முடிச்சிருவாங்க. ஆனா ரட்சிப்பு அப்படின்னு சொன்னா இப்படி சொல்லும் போது அங்கு ரட்சிப்பு நிறைவேறவில்லை. ரட்சிப்பு எப்படி நிறைவேறுது? ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுது? என்னவெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இந்த வசனம் என்ன சொல்லுது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நீ உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இங்க ஒரு காரியத்தை ரட்சிப்புக்கு பரிசுத்த பவுல் ரோமாபுரியருக்கு சொல்லும் போது ரட்சிப்புக்கான ஒரு சரியான காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறாரு. அது எங்கே இருக்கிறது? கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல்ல இருக்கிறது. பாடு மரணத்தோட முடிந்து போகவில்லை. ஒருவேளை பாடு மரணத்தோட நம்முடைய ரட்சிப்பை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போமானால் நாம் இன்னும் ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். ஆனா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை தான் நம்முடைய ரட்சிப்பு பூரணமாகிறது. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலிலே தன்னுடைய ரட்சிப்பு பூரணமாக்கப்படாதபடியினாலே இன்றைக்கும் மரித்து போன கிறிஸ்தவர்களாகவே இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்பது உண்மை, எனக்காக அடிக்கப்பட்டார், எல்லாமே உண்மை. ஆனா அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினாரே, அங்குதான் எனக்கு ரட்சிப்பின் பூரண நிச்சயம் கொடுக்கப்படுகிறது. இதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். உயிர்த்தெழுதல் அவ்வளவு பெரிய வல்லமை இருக்குது. இந்த இயேசு கிறிஸ்து எனக்காக தன்னுடைய ஜீவனையே ஒப்புக் கொடுத்து இப்படி ஒரு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இயேசு கிறிஸ்துடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இனி இந்த இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலுக்கு நாம் சாட்சியா இருக்க வேண்டும். நீங்க அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா யூதாஸ் காரியோத் அவன் இயேசுவை காட்டி கொடுத்தபடியினாலே அவன் ஆண்டு கொண்டு செத்தான் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. அவனுடைய சாப்டர் அதோட முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ அந்த இடத்துல ஒருத்தரை அவங்க செலக்ட் பண்றாங்க. சோ நீங்க வாசிங்க அப்போஸ்தலர், அந்த பகுதியை நம்ம திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்திலே அங்க அழகாக இந்த காரியங்களை சொல்லியிருக்கிறார். நீங்க பாருங்க, எல்லாருடைய நீங்க வாசிங்க 21வது வசனம். ஆதலால் யோவான் ஸ்நானகன் கொடுத்த யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயிரை எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலமெல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷரில் ஒருவன் அவர் உயிரோடு இருந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு வெற்றிடம் வந்திருக்கு. அந்த வெற்றிடத்துல ஒரு மனிதரை கொண்டு வராங்க. எதற்காக? இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் சாட்சியாக கொண்டு வருவதற்கு. இந்த பகுதியை வாசிக்கும் போது இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் ஒரு காரியத்தை யோசிக்க வேண்டும்.
இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் நிமித்தமா என்னுடைய ரட்சிப்பு பூரணமாக்கப்படுகிறது. அதே சமயத்துல அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு நானும் சாட்சியா இருக்கிறேன். இதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. எப்படி அப்போஸ்தலர்கள், நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுவதும் பாத்தீங்கன்னா ஆங்காங்கு சொல்லப்பட்டிருப்பேன், இந்த இயேசுவை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல சாட்சி வருவாங்க. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார், அவர் எங்களுடைய வாழ்க்கையில அவர் உயிரோடு எழுப்பின ஒரு ஆண்டவர் அப்படிங்கறத தன்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்து காட்டினார்கள். அப்படித்தான் ஊழியத்துல பெரிய காரியங்களை இந்த அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்திலே அப்படிப்பட்ட ஒரு உயிர்த்தெழுதலின் அனுபவம் உள்ள, உயிர்த்தெழுதலுக்கு, இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய் உலக மக்களுக்கு நம்மை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருங்க. நல்லா பாருங்க, ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நம்முடைய பகுதிகளுக்கு, நம்ம தேசத்திற்கு வந்த தோமா ஆண்டவரிடத்துல அவருடைய விழாவிலே என்னுடைய விரலை விட்டு நான் பார்த்தாதான் என்ன விசுவாசிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஆண்டவர் தோமாவே, நீ அவிசுவாசியாயிராதே, விசுவாசியா இரு அப்படின்னு சொல்லிட்டு, நீ காண்கிறதுனாலே என்னை விசுவாசிக்கிறாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த இடத்துல ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்டு விசுவாசித்த அப்போஸ்தலர்களை காட்டிலும் இல்ல, இன்னைக்கு அவரை காணாமல் விசுவாசிக்கிறோமே. ஆம், அவர் எனக்காக மரித்தார், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அந்த உன்னதமான அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு நான் சாட்சியா இருக்கிறேன். அப்படின்னா அப்போஸ்தலர்களை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்களா இருக்கிறோமே. ஏசாமி அதைத்தானே சொல்றாரு, கண்டும் விசுவாசிக்கிறவர்களை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் அதிக பாக்கியவான்களா இருக்கிறார்கள். இப்போ இந்த உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு நான் சாட்சியாய் ஜீவிக்கிறேன். எப்படிப்பட்ட சாட்சி உள்ள வாழ்க்கை வாழப்போகிறேன், எப்படிப்பட்ட ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழப்போகிறேன். இயேசு சுவாமி என்னுடைய வாழ்விலே அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் ஜீவிக்கிறார் என்பது உண்மை. ஆனா என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய நேரத்துல தோல்விகள், நான் பயந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை ஆட்டி படைக்கிற ஒரு காரியம், என்னை மட்டுமல்ல நம்ம எல்லாரையும் ஆட்டி படைக்கிற ஒரு காரியங்கள் பயம். நாளைக்கு என்ன நடக்குமோ, ஒருவேளை ஜாபை குறித்த ஒரு பயம், அல்லனா பிள்ளைகளை குறித்த ஒரு பயம், நோய்களை குறித்த ஒரு பயம், கடன் பிரச்சனையினாலே வருகிற பயம், இப்படி ஏராளமான பயங்கள் நம்மை ஒவ்வொரு நாளும் பாடுபடுத்துகிறது. இந்த பயத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட வேண்டும். இந்த பயங்களுக்கெல்லாம் தலைமையான ஒரு பயம் இருக்குது, அதுதான் மரண பயம். அந்த மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குவதற்கு இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பி இருக்கிறாருங்க. வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க அந்த 1வது அதிகாரத்துல அங்க ஒரு அழகான ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, யோவான் ஸ்நானகன் அவருடைய இதை பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம். நான் அவரை கண்ட பொழுது செத்தவனை போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன். நிறைய பயங்கள் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆட்கொள்கிறது. சிறிய சிறிய காரியமானாலும் பயம். நாளைக்கு அவங்கள ஃபேஸ் பண்ண போறோம், அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த பயம். நாளைக்கு சில காரியங்களுக்கு நமக்கு செலவுகளுக்கு பணம் தேவை இருக்கு, அந்த காரியங்களை எப்படி செட்டில் பண்ணுவது, அதற்கான ஒரு பயம். இப்படி பல விதமான பயம். ஒருவேளை ஏதாவது ஒரு நோய் வந்துருமோன்னு பயம், இல்ல இப்படி பல, ஒருவேளை பிசினஸ்ல உள்ள பயங்கள் இருக்கலாம், குடும்பத்தில் உள்ள போராட்டங்களின் பயங்கள் இருக்கலாம். இப்படி பல பயங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரு பிரதானமான ஒரு பயம், அது மரண பயம். இந்த மரண பயத்தை ஆண்டவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அதான் சொல்றாரு, நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். இந்த திறவுகோல் எங்கே தொலைக்கப்பட்டது தெரியுமா? ஏதேன் தோட்டத்திலே நம்முடைய ஆதி தகப்பன் ஆதாமினாலே தொலைக்கப்பட்டு போன சாத்தான் பிடிக்கிக் கொண்டார். அந்த மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய அந்த திறவுகோலை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து மரணத்திற்குள்ளாக கடந்து சென்று உயிரோடு எழும்பி மரணத்தை ஜெயித்ததினாலே அந்த சாத்தானுடையத்திலே பறிகொடுக்கப்பட்ட அந்த கீயை, அந்த சாவியை ஜெயமாக அவனிடத்திலிருந்து பறித்து கொண்டார். எதற்காக தெரியுமா? அந்த சாவியை நாம் பெற்றுக்கொண்டு இந்த மரணத்தை ஜெயிப்பதற்காகவே.
எப்படி மரணத்தை ஜெயிப்பது ஒரு உதாரணம். கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நின்று பயங்கரமா கொக்கரிக்கிறான். கொக்கரித்து எல்லாரும் அப்படியே மிரட்டுறான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பயந்து போயிருக்கிறாங்க. அவனோடு கூட ஒரு பெரிய ஜன கூட்டம், பெலிஸ்தியர்கள் கூட்டமும் நிக்குது. இப்போ இந்த கோலியாத்தை ஜெயிப்பது யாரு? நல்லா தெரியும் நமக்கு. தாவீது ஒரு கூழாங்கல்லுனாலே கோலியாத்தை அழகா அடிச்சு கீழே தள்ளிட்டாரு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்ப அங்க நடந்தது என்ன? கோலியாத் அவன் மரண பயத்தை கொடுக்கிறவன். மரண பயம். அவனை சுற்றி இருக்கிற பெலிஸ்தியர்கள் எல்லாம் மற்ற பயம். நமக்கு வருகிற சின்ன சின்ன பயங்கள் இருக்குது இல்லையா, இந்த பயங்கள் எல்லாம் மற்ற பெலிஸ்தியர்கள். ஒருவேளை இந்த மரண பயத்தை நாம் மேற்கொள்ளாம இந்த பெலிஸ்தியர்களை போய் ஒவ்வொருத்தரையா போய் நம்ம மேற்கொள்ள முயற்சி செய்திருப்பாரே ஆனால் அது ஒரு பெரிய யுத்தமா இருக்கும். அது முடிவுற காரியமாவும் இருந்திருக்காது, ரொம்ப கடினமா இருந்திருக்கும். ஆனா இந்த கோலியாத்தை வீழ்த்தி விட்டால் மற்ற எல்லா பெலிஸ்தியர்களும் என்ன செய்வாங்க? ஓடி போயிருவாங்க. அதே போலதான் இந்த மரண பயத்தை, இந்த மரணத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஜெயமாக விழுங்கின பொழுது நம்மை சுற்றி இருக்கிற மற்ற எல்லா பயங்களும், மற்ற பெலிஸ்தியர்கள் எல்லாரும் ஓடி போயிடுறாங்க. அப்படியானா அந்த மரணத்தை ஜெயித்த ஒரு அனுபவம் நமக்குள்ளே வர வேண்டும். அதற்கு நான் பாத்திரவானாய் காணப்பட வேண்டும். அதற்காக என் வாழ்க்கையை நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டுமே. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுத பண்டிகையை அழகாக கொண்டாடுகிறோம். ஆனால் அந்த உயிர்த்தெழுதலுடைய மிக முக்கியமான வல்லமை என்ன? அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மரணத்தை ஜெயமாக விழுங்குவதற்காகவே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அங்க யோவான் ஸ்நானகன் அவருடைய பாதத்துல அந்த முன்பக்கத்துல நிக்கிறார். யோவான் ஸ்நானகன் முன்பாக பாத்தீங்கன்னா யோவான் இவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்த மாத்திரத்துல அப்படியே முகங்குப்புற விழுந்துறார். செத்தவனை போல் ஆனேன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஏசாமி என்ன சொல்றாரு? பயப்படாதே. அப்படின்னா என்ன? யோவான் பயந்து போய் இருக்கிறாரு. அப்ப அவருக்கு என்ன வயசு தெரியுமா? 95 வயசு. கிட்டத்தட்ட 30வது வயசுல ஊழியத்துக்கு வந்த யோவான் கிட்டத்தட்ட 65 ஆண்டுகள் 65 ஆண்டுகள் ஊழியம் செய்ததுக்கு அப்புறமும் அவருக்குள்ள ஒரு பயம். ஆண்டவர் ஏசாமி சொல்றாரு, பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன சொல்றாரு? அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த மரண பயத்திலிருந்து விடுதலையாகி மரணத்தை ஜெயிக்க வேண்டுமே ஆனால் ஒரு காரியம் நம்முடைய வாழ்விலே நிச்சயமாய் நிறைவேற்றப்பட வேண்டும். அது என்ன தெரியுமா? என் வாழ்விலே அவர் சொல்றார்ல, நான் அல்பா அவர் ஒமேகா, நான் ஆதியும் அந்தவுமா இருக்கிறேன், நான் முதலும் முடிவுமா இருக்கிறேன். என் வாழ்விலே என் இயேசு என் வாழ்வில் மட்டுமல்ல, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய திருச்சபையிலே, என்னுடைய எல்லா எல்லைகளிலேயும் இயேசுவே ஆரம்பமும் முடிவுமா இருப்பாரே ஆனால் நான் தான் மரணத்தின் திறவுகோலை உடையவனாய் இருப்பேன். அந்த ஒரு காரியத்தை தான் இங்க யோவானுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நமக்கும் அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறார். என் வாழ்விலே இயேசுதான் முதலா இருக்க வேண்டும், இயேசுதான் கடைசியா இருக்க வேண்டும். வேற யாருக்கும் நான் இடம் கொடுக்க கூடாது, மற்ற மனிதர்களுக்கு இடம் கொடுக்க கூடாது, விக்கிரகத்திற்கு இடம் கொடுக்க கூடாது, பொல்லாத அசுத்தமான பாவங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. எதற்குமே இடம் கொடுக்காம இயேசுவே எனக்கு ஆரம்பமும் இயேசுவே எனக்கு முடிவுமா இருப்பாரே ஆனால் நான் மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோலை உடையவனாய் இருக்கிறேன். எனக்கு எதற்கும் கவலை இல்லை. கோலியத்தை குறித்து எனக்கு பயம் இல்லை, மரணத்தை குறித்து பயம் இல்லை, வேற எந்த காரியத்தை குறித்தும் எனக்கு பயம் இல்லையா. அது ஒருவேளை நோயை குறித்த பயமா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் உலக பிரகாரமான எந்த பயத்துக்கும் அவங்க இடம் இல்லை. ஏன்னா நான் மரண பயத்தை ஜெயித்தவன். காரணம், இயேசு கிறிஸ்துவை என் வாழ்விலே ஆரம்பமாகவும் முடிவாகவும் நான் வைத்திருக்கிறேன். அவர்தான் என் வாழ்வின் பிரதானமாய் இருக்கிறார். வேற உலக பிரகாரமான எந்த காரியமும் எனக்கு இனிமேல் பிரதானமாய் இருக்காது. அப்படிப்பட்ட தீர்க்கமான வைராக்கியமான ஒரு வாழ்க்கை நான் வாழும் பொழுது இயேசு கிறிஸ்து எனக்கு வெற்றியை தருகிறார். இதைத்தான் பரலோக பிதாவானவர் இந்த உலகத்திலே நிறைவேற்றி முடித்தார். இந்த அழகான ஒரு வெற்றியை தான் ஏதேன் தோட்டத்துல ஆதாம் இழந்து போனார். பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அதை திரும்ப பெற்று நமக்கு கையில கொடுத்திருக்கிறாங்க. இதை நம்ம இழந்து போக முடியாது.
இழந்து போக கூடாது. ஆமாண்டவரே, ஆண்டுடைய சமூகத்துல இல்ல நம்ம இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகைலாம் நம்ம கொண்டாடி கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு அந்த உயிர்த்தெழுதலின் மகத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்கிறோம். நான் ரட்சிக்கப்பட வேண்டுமே, ஆனால் உயிர்த்தெழுதலின் விசுவாசம் எனக்குள்ளே வேண்டும். எனக்காக மரித்து அவர் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு நான் சாட்சியா இருக்கிறேன். உலக மக்கள் என்னிடத்திலே உயிர்த்தெழுந்த இயேசுவை காண வேண்டும். இப்பொழுது நான் மரண பயத்தை, மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்கிறேன். காரணம், என் வாழ்விலே இயேசுதான் எல்லாமா இருக்கிறார். இயேசுதான் ஆரம்பமும் இயேசுதான் முடிவுமா இருக்கிறார். அல்பாவும் ஒமேகாவும் என் இயேசுவா இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அழகான வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பிக்கும் பொழுது உலகத்திற்கு நான் பயப்பட தேவையில்லைங்க. அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை நடத்துகிறார் ஐயா. அப்படிப்பட்ட ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் இந்த உயிர்த்தெழுத பண்டிகை, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்மை ஆசையாய் அழைக்கிறார். அதுக்காக தான் அந்த பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம். என் வாழ்வில எந்த நாளும் நான் அதை கொண்டாட ஆயத்தமா இருக்கிறேன். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உலகை வென்றவர், உள்ளம் சோறும் வேளை வந்து உதவி செய்பவர். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உலகை வென்றவர், உள்ளம் சோறும் வேளை வந்து உதவி செய்பவர். மரணம் கண்டோர் மறைந்தார் என்ற மனதுக்கம் வேண்டாம். மரணம் வென்ற மன்னன் இயேசு நம்மோடு இருக்கின்றார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உலகை வென்றவர், உள்ளம் சோறும் வேளை வந்து உதவி செய்பவர். உள்ளம் சோறும் வேளை வந்து உதவி செய்பவர். ஆம் ஆண்டவரே, எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரே ஒரு பெரிய ரட்சிப்பை சம்பாதித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இன்றைக்கும் எங்கள் மத்தியிலே, எங்கள் இருதயத்திலே நீர் வாசம் பண்ணுகிறீர் ஐயா. மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த எங்கள் ஆண்டவர், அதற்குரிய திறவுகளை எங்கள் கரங்களிலே கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. இனி எங்கள் வாழ்க்கையில எதை குறித்து நாங்கள் பயப்பட தேவையில்லை. மரண பயம் என்பது எங்களுக்கு இல்லை. இன்றைக்கு நாங்கள் மரித்தாலும் எங்கள் ஆண்டவர் இயேசுவோடு கூட நாங்கள் வாழ்வோம் என்கிற ஒரு நித்திய ஆண்டவரே, ஒரு மேலான நம்பிக்கை எங்களுக்கு உண்டு ஆண்டவரே. பவுல் அப்போஸ்தலனோடு கூட சேர்ந்து நாங்களும் செல்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டோம், ஆயினும் பிழைத்திருக்கிறோம். இனி வாழ்வது நாங்கள் அல்ல, கிறிஸ்துவே எங்களுக்குள் வாழ்கிறார் என்கிற வைராக்கியத்தோடு, விசுவாசத்தோடு உம்மை மாத்திரம் நாங்கள் ஆண்டவரே முழுவதுமாய் பற்றிக் கொள்கிறோம். நீர்தான் எங்கள் வாழ்வின் ஆரம்பமும் முடிவுமாய் இருக்கிறீர். நீர்தான் எங்களுடைய குடும்பத்தின் ஆரம்பமும் முடிவுமாய் இருக்கிறீர். நீர்தான் எங்களுடைய திருச்சபையின் ஆரம்பமும் முடிவுமாய் இருக்கிறீர் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கமான அர்ப்பணிப்போடு ஆண்டவரே இனிவரும் நாட்களை நாங்கள் ஆண்டவரே கடந்து செல்வதற்கும் வெற்றியாய் வாழ்வதற்கும் ஆண்டவர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை நம்மத்திலே பகிர்ந்து கொண்ட அருமையான சகோதரர் ஜேம்ஸ் துரைபாண்டியன் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பில், உங்கள் சார்பில், என்னுடைய சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவர் தொடர்ந்து அவர்களை வல்லமையின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவாராக. நம்முடைய வங்கி கணக்கு விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காணிக்கை செலுத்த விரும்புகின்றவர்கள், தோத்திர காணிக்கை செலுத்த விரும்புகின்றவர்கள், ஃப்ரீவில் ஆஃபரிங் செலுத்த விரும்புகின்றவர்கள் உங்களுடைய காணிக்கைகளை அந்த வங்கி கணக்கிலே நேரடியாக நீங்கள் செலுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதன் விவரங்கள் ஏதாகிலும் உங்களுக்கு தேவைப்படுமையானால் நம்முடைய பொருளாளர் சகோதரர் பி. சேகர் அவர்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு ஆலோசனை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வேளையில் நாம் யாவரும் சேர்ந்து எழுந்ததென்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 19வது பாடல், எவ்வண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன், தெய்வீக ஈவை பெறவே ஈடென்ன தருவேன் என்ற பாடலை கேட்ட செய்தியை மனதில் கொண்டவர்களாக அர்ப்பணிப்போடு பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலைகளில் 19வது பாடல்.
யவனமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன். தெய்வீக இவை பரவே இடேன தருவேன். அநேக காணிக்கைகளால் உம் கோபம் மாறுமோ? நான் புண்ணிய கிரியை செய்வதால் கடாட்சம் வைப்பீரோ? பலியின் ரத்தம் வெள்ளமாய் பாய்ந்தாலும் பாவத்தை நிவர்த்தி செய்து சுத்தமாய் ரட்சிக்க மாட்டாதே. நான் குற்றவாளி ஆகையால் என் பேரில் கோபமே நிலைத்திருந்து அழிதல் நியாயமே. ஆனால் என் பாவம் சுமந்து ரட்சகர் மரித்தார். சாபத்தால் தலை குனிந்து தம் ஆவியை விட்டார். இப்போதும் பரலோகத்தில் வேண்டுதல் செய்கிறார். உம் திவ்ய சந்நிதானத்தில் என்னை நினைக்கிறார். இவ்வண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன். என் நீதி இயேசு கிறிஸ்துவே அவரை பற்றினேன். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய தாசன் மூலமாக நீர் எங்களோடு இடைவிட்டதற்காக நன்றி ஆண்டவரே. இழந்து போன திறவுகோலை நீர் மீண்டும் பெற்றுக்கொண்டீர். உம்முடைய பிள்ளைகளாக எங்களை உம்முடைய பாதப்படியில் அர்ப்பணிக்கின்ற பொழுது அந்த திறவுகோலை எங்களுக்கும் தரக்கூடியவராக இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை முழுவதுமாக உம்முடைய பாதப்படியில் அர்ப்பணிக்கின்றோம். இனி பயமற்றவர்களாக, தைரியம் உள்ளவர்களாக, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய உம்மால் பலனடைந்தவர்களாக உலகத்திலே வாழ்ந்து காட்ட, அதன் மூலமாக உம்முடைய நாம மகிமை அடைய ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். அருமையான சகோதரரை நீர் எங்கள் மத்தியில் இந்த நாளில் பயன்படுத்தியதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த கிரியா யூத் மிஷன் என்ற ஸ்தாபனத்தை நீர் அவர்களுக்கு கொடுத்ததற்காக ஆண்டவரே, அதற்கான தரிசனத்திற்காக ஆண்டவரே, அதற்கான முயற்சிக்காக நன்றி ஆண்டவரே. தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. அநேக ஆயிரங்கள் உம்முடைய ராஜ்யத்திற்கு கொள்ளை பொருளாக கொள்ளப்படத்தக்கதாக வல்லமையின் பாத்திரங்களாக எடுத்து பயன்படுத்தும். திருச்சபையின் அங்கங்கள் அனைவரையும் உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அடி எடுத்து வைக்கிற புதிய மாதம் ஆசீர்வாதமான மாதமாக
எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அமைய ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். நாங்கள் உலகத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். இந்த உலகம் என்கின்ற வனாந்திர பாதையிலே எங்கள் கரங்களை பற்றி வழி நடத்தும். எங்கள் தேவைகளை சந்தியும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமை அடையட்டும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் கூற்றவும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய திருச்சபையின் பணிகளோடும் நிறைவாக பரிபூர்ணமாக தங்கியிருப்பதாக. ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோட போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.